ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் விஜய் தேவர்கொண்டா ராஷ்மிகா திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னால் நடந்தது. அதை பற்றி வந்து பரபரப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பேசுகிறாங்க. இவங்க ஏற்கனவே காதலிச்சாங்க, கல்யாணம் பண்ண போகிறாங்கன்னு செய்திகள் வந்தது. ஆனால் 2 நாளுக்கு முன்னால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் உதய்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்ட அளவு வந்து பண்ணாங்க. அந்த பேலஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் வாடகை 20,000, 117 ரூம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் 3 நாள் வந்து ரூமு, அது போக வந்து பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் செலவு, சாப்பாடு செலவு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கான ரூபா வந்து செலவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஹைதராபாத்தில் மிக பிரம்மாண்டமான முறையில் 4ஆம் தேதி ரிசப்ஷன் வந்து நடைபெறுது. இங்கே கல்யாணத்துக்கு வராத எல்லாருமே அங்கே கல்யாணத்துக்கு வராதவங்கெல்லாம் ரிசப்ஷனுக்கு வரப்போகிறாங்க. இப்படி கோடி கோடியாக வந்து அவங்க காதலிச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்ட அளவில் வந்து திருமணம் நடத்திருக்காங்க. இதுக்கு எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. யாருமே வந்து பொதுவாக அந்த திருமணத்தை நம்ம வந்து ஃபோட்டோ எடுப்போம், யாருமே வந்து மொபைல் எடுத்துகிட்டு வரக்கூடாது, அதில் வந்து ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எல்லோரும் வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி யாருக்கும் அலோடே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு நேற்று தான் வந்து வெளியிட்டாங்க ஃபோட்டோ. அதெல்லாம் வந்து வெளியிட்டது உடனே வந்து பார்த்திங்கன்னா மில்லியன் கணக்கில் 20 மில்லியனை கடந்து வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பார்வையாளர் கவர்ந்து வந்து லைக்குகள் வந்து விட்டது. இதை பார்த்துட்டு எல்லாருமே இந்த ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா 2 ஸ்டார்கள் இணையிறது வந்து வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கில் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ராஷ்மிகா மந்தனா இவங்க 2 பேருமே 2 பேர் பாரம்பரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்ட வரல வந்து நடந்தது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா 2 பேர் நடிகர் 2 பேர் நினைக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இப்போ இவங்க வந்து ஏற்கனவே காதலிச்சாங்க, அப்படியே வதந்தி கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க வந்ததுனால இப்போ தான் உறுதியாக இருக்குது. இதனால் ரசிகை எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. திருமணத்துக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதம் நாங்கள் சோசியல் மீடியாவிலேருந்து விலகி இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்க 1 மாதத்துக்கு வந்து சோசியல் மீடியாவிலேருந்து வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வரப்போகிறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹிந்தி படங்கள்லேருந்து வந்து ராஷ்மிகா வந்து விலகி போயிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து சினிமாவில் நடிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு வந்து தெரியல. இவர் வந்து நடிப்பாரான்னு தெரியல. அதை பற்றி எதுவும் இப்போ வந்து சொல்லலை. 1 மாதத்துக்கு வந்து ஏன்னா சோசியல் மீடியாவில் இருந்தால் வீணாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவங்க டைம் வேஸ்ட் ஆகும், அவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 மாதம் வந்து சோசியல் மீடியாவிலேருந்து விலகி இருக்க போகிறோம்னு சொல்லிட்டாங்க. அதனால் 1 மாதம் எந்த ஒரு போஸ்ட்டும் வராது, அவங்க எங்கே போகிறாங்க என்ன பற்றி எதுவும் வந்து அவங்க வந்து விலகி இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்களோட லைஃப்பை வந்து சந்தோஷமாக வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா இவங்க 2 பேருமே சந்தோஷமாக 100 ஆண்டு காலம் வாழணும் அப்படின்னு எல்லாருமே வாழ்த்துறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவங்க 2 பேருமே திருமணம் பண்ண கழிச்சு எல்லாருமே இது கோடிக்கணக்கில் வந்து ஆடம்பரமான முறையில் வந்து திருமணம் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஹைதராபாத்தில் மிக ஆடம்பரமான முறையில் வந்து ரிசப்ஷன் நடத்துகிறாங்க. இதுக்கு எல்லாருமே வந்து வாழ்த்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுமாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து தொடர்ந்து வந்து தான் போட்டிருக்கேன். போட்டு ஆதரவு கொடுங்க. நிறைய வீடியோக்கள் வந்து எக்கச்சக்கம் வந்து எல்லா விஷயமே போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.